ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான 3 பேபி ஃபுட் பார்க்கலாம். பாதி அளவுக்கு பீட்ரூட், ஒரு பாதி அளவுக்கு கேரட், சின்ன துண்டு உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன துண்டு பப்பாளி காய். இது எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தோலை சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பேபி ஃபுட்டு. நீங்கள் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம், இல்லைன்னா பச்சை பயிறு எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பப்படி எந்த பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீரை, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஏதாவது ஒரு கீரை, முருங்கைக்கீரையோ சிறுகீரையோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி நம்ம ஒரு 2 கப் அளவுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு இதில் நம்ம ஏற்கனவே துருவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கீரையையும் நான் ஏற்கனவே நல்லா சுத்தமாக கழுவி தான் வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடணும். பொதுவாக நம்ம ஆவியில் வேக வச்சு குழந்தைங்க ஃபுட்டு செய்யறத விட இந்த மாதிரி நம்ம தண்ணியிலேயே வேக வச்சு செய்யற குழந்தைங்க ஃபுட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் சிஜா அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மாதம் முடிஞ்ச உடனே, அதாவது 7வது மாதம் ஆரம்பிச்ச உடனே எல்லா குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. காலையில் ஒரு 11 மணிக்கும் சாயங்காலம் ஒரு 4 மணி போலவும் 2 தடவையும் இதை கொடுக்கலாம். ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டு 2-3 குழந்தைங்க இருந்தாங்கன்னா நம்ம காலையில் செஞ்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஈவினிங் டைமில் நம்ம சேனலில் ஏற்கனவே பேபி ஃபுட் பவுடர் அப்லோட் பண்ணியிருப்போம், அது கொடுப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டு போட்டுட்டு மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அந்த தண்ணிக்குள்ளேயே பருப்பு, காய்கறிகள், கீரை எல்லாமே ஒன்றா சேர்ந்து வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தண்ணி காலி ஆகிடும், ஆனால் காய்கறியும் பருப்பும் வேகாது. அதனால மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காய்கறி எல்லாம் வெந்து வந்திருக்குன்னு. இதை நீங்கள் தினமும் ஒரு காய்கறி, இப்போ இன்னைக்கு பீட்ரூட் வச்சு செஞ்சீங்கன்னா நாளைக்கு கேரட் வச்சு செய்யலாம், நாளைக்கு கீரையும் பப்பாளி காயும் வச்சு செய்யலாம். பப்பாளி காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு காய் வாங்கினீங்கன்னா அப்பப்போ கட் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு தினமும் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வெந்தப்புறமா மத்தோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொலன்னு வேக வச்சுக்கோங்க. 7 மாச குழந்தைங்களுக்கு இதை முடிஞ்ச வரைக்கும் நல்லா மேஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு நம்ம அப்படியே இதை ஒன்றும் அதிகமாக மேஷ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெயிட் கெயின் ஹெல்தி பேபி ஃபுட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. புதுசாக நம்ம குழந்தைங்களுக்கு விதவிதமாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இது ரொம்பவே நேச்சுரலான நம்ம வீட்லேயே செய்கிற ஹெல்தியான பேபி ஃபுட்ஸு. மற்றபடி நம்ம கடையில் அது இது வாங்கி கொடுக்கறத விட வீட்லேயே நம்ம இயற்கையாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை அதிகமாக செஞ்சுட்டு நம்ம சாதத்து கூடவும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய குழந்தைங்களுக்கு இந்த சாதத்தோட கொஞ்சம் நெய் சேர்த்தும் பிசைஞ்சு சாப்பிட கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே நீங்கள் கொடுக்கலாம். அடுத்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இது என்னென்னு உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவு. இது கர்ப்பமாக இருக்கும் போதுல இருந்தே குழந்தை பிறந்த அப்புறமாவும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதை வாங்கவே மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் இது ரொம்ப சக்தி மிகுந்தது. இந்த பவுடர் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் வெல்லம் போட்டு காய்ச்சிட்டு வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எதுக்காகனா அதில் சின்ன சின்ன தூசி இருக்கலாம், அதுக்காக மட்டும்தான், மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை. பாகு மாதிரியோ இல்லை பதம் பார்த்து காய்ச்சணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நீங்கள் சுடுதண்ணியில் போட்டால் உடனே கரைஞ்சிரும், நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட பொதுவாக தண்ணியில் போட்டு ஊற வச்சு நம்ம கரைச்சிட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துருச்சு. இதை வடிகட்டி அந்த தூசி மண்ணெல்லாம் நம்ம போக்கிட்டு அடியில் அப்படியே நிற்கலைங்களா, அதை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சத்து மாவு இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணி இதில் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். நீங்கள் இந்த சத்து மாவு யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே குழந்தைங்கள் உணவு அப்லோட் பண்ணியிருப்போம்.
ஒருவேளை உங்களுக்கு அந்த சத்து மாவு கிடைக்கல, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா வெளியூரில் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அது இல்லைன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த மாதிரி பேபி ஃபுட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பவுடர்லேயும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல தண்ணி ஊற்றி, அதாவது வெள்ளை தண்ணியை ஊற்றி நல்ல கன்சிஸ்டன்சியில் கலக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதோட இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். எல்லாமே வந்து பொதுவாக நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. சின்ன சின்ன பொருளெல்லாம் நம்ம போய் கடையில் வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் அதாவது கெடுதல் வந்து ஒரு பொருள் இயற்கையாக செய்வாங்க, ஆனால் ஒரு பொருள் நம்ம நம்ப முடியாது. அதனால இந்த மாதிரி விதவிதமாக வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை போல் உப்பு அந்த ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கறதுக்காக சேர்த்துட்டு, அடுத்தது ஒரு தவாவை அடுப்பு மேலே வச்சு நல்லா சூடு பண்ணிட்டு அதில் நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சிருக்க மாவு ஊற்றி சின்ன சின்ன தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் சத்து மாவு கடையில் வாங்கி ஒரு சத்து மாவு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாவுலையும் இதே மெத்தடில் செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க சத்து மாவுலையும் இதை செய்யலாம். இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் கிடைக்கிற சத்து மாவு வச்சும் செய்யலாம். மூணுமே ஒரே மெத்தடில் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் எடுங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க பேபி ஃபுட் வச்சு செய்யும்போது நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை, அப்படியே போட்டு கூட எடுத்துடலாம். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அதனால இப்படி கொஞ்சமாக ஒரு சைடு திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் விருப்பம் போல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்னதாக பெருசோ செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஃபுட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நம்ம வீட்டில் வச்ச சாம்பாரோ இல்லை காரக்குழம்போ ரசமோ எதுவாக இருந்தாலும் ஓகே, அதை எடுத்துட்டு இந்த பக்கம் அவல் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். அவல் வந்து இது வீட்டிலையே செஞ்ச அவல், அதனால் கொஞ்சம் நெல்லெல்லாம் இருக்கும். அதை நம்ம எடுத்துட்டு சுத்தமாக கழுவிக்கலாம். நீங்கள் சிகப்பு அவல், வெள்ளை அவல் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தண்ணி ஊற்றி அதை கழுவி நம்ம வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா வெந்தயம், உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே கொஞ்சமாக உளுந்தும் கடுகும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன், சீரகம். இது வந்து உங்கள் விருப்பப்படி தான். நீங்கள் தாளிப்புக்கு எப்பவும் எப்படியெல்லாம் என்னென்ன சேர்ப்பீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வேணும்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம சாம்பாரில் ஏற்கனவே அதெல்லாம் சேர்த்துருப்போம், அதனால் இது எதுவும் சேர்க்க தேவையில்லை. சும்மா ஒரு லைட்டான தாளிப்பு மட்டும் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பார், அது வந்து நம்ம மதியத்துக்கு சமைப்போம் இல்லை காலையிலையோ நைட்டுக்கோ சாப்பிட்றதுக்கு சாம்பார் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதே சாம்பார் தான். இதை அப்படியே எதுக்காக நம்ம தாளிப்பு போட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேர்க்க போகிற அவல் வந்து இதில் கலக்க போகிறோம் இப்போது, அதுக்காக ஒரு சுவை கொடுக்கணும் இல்லையா. அதனால தான் நம்ம ஏற்கனவே சாம்பாரில் தாளிப்பு போட்டிருக்கோம், ஆனாலும் நம்ம அவல் சேர்க்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அதனால் ஒரு தாளிப்பு போட்டு சாம்பாரை சேர்த்துட்டு இந்த பக்கம் அவலை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருந்து அதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. அவலை மெலிசான அவல்னா 10 நிமிஷம் போதும். இல்லை கொஞ்சம் குண்டா இருக்குது இல்லை சிகப்பு அவல்னா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் சுத்தமாக கழுவிட்டு நீங்கள் அதை தண்ணியை இருத்துட்டு வெறும் அவலை மட்டும் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. உப்பு வந்து ஏற்கனவே சாம்பாரில் இருக்குது, தேவைப்பட்டால் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அவல் சேர்த்துருக்கோம், அதுக்கு கண்டிப்பாக உப்பு தேவை. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இது வந்து நீங்கள் சாம்பார், காரக்குழம்பு இந்த மாதிரி சட்னி எது கூட வேணாலும் செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவல் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இதை நம்ம இறக்கிடலாம். சாம்பாரில் அவல் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவான ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா நமக்கு ரெடி ஆகிடும். எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 ரெசிபியில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தனோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல இன்னும் பல புதுவிதமான ஹெல்தியான டிஃப்ரெண்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக ஹெல்தியான ஃபுட்டா வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்தியாகவும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.